ஆக்சுவலா எங்களோட இந்துக்களோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு தான் இது. அதை வந்து நாங்க இந்த ராமநவமியோட நாங்க சிறப்பா நடத்துறதுக்கு சுந்தர்ஜி அவங்க தலைமையில 2000 மகளிர்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இலவசமா சேலைகளும் கொடுத்துருக்காங்க. திருப்பி அதுக்கு நிறைய மகளிர் மட்டும் இல்லாம சிறுவர்களும் பெரியவர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. முக்கியமா வந்து இந்துக்களோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இது. எல்லாருமே அதுல இப்போ நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து நிறைய இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு வர்றாங்க. அவங்க அந்த இளைஞர்களுக்கு, அதாவது உங்களை மாதிரி மகளிருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க அதுக்காண்டிதான் எங்களோட இதுல முருக பக்த சபைன்னு ஒரு இது வச்சிருக்கிறோம், ஸ்ரீ முருக பக்த சபைன்னு. அது மூலமா நாங்க ஒவ்வொரு மாசமும் சஷ்டி பூஜைகள், வளர்ப்புற தேய்புற சஷ்டி பூஜைகள் நடத்துறோம். அப்போ நாங்க மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்றோம். அந்த டைம்ல அவங்கள இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு சூழ்நிலைகள் அமையாது. நாங்க அப்படி செய்யறதுனால அந்த பூஜையில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம செய்யற இப்போ நம்ம அது வீட்டுல இருந்து பூஜை பண்றதுக்கும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்றதுக்கும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதனால நாங்க அந்த விஷயத்தையும் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இந்துக்கள் வந்து சீக்கிரத்துல கன்வெர்ட் ஆக மாட்டாங்க.